சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவை அட்டாக் செய்த விஜய், ஸ்டாலின் ராஜினாமா, பரபரப்பு செய்திகள். எப்போதும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை இதை சொல்லுவாங்க. அது என்னம்மா, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என்று. அதை இப்போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தல் முடிவு வரும்போது தேவைப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் திமுகவை விமர்சிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்று நடந்த தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் இவ்வாறு பேசினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை மகாபலிபுரத்தில் நடந்தது. விஜய் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய் கூட்டணி குறித்து முடிவு எடுக்க விஜய்க்கு அதிகாரம் என்பது உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பேசிய விஜய், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்றும், எப்போதும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை இதை சொல்லுவாங்க. அது என்னன்னா, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என்று. அதை இப்போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தல் முடிவு வரும்போது தேவைப்படும் என திமுகவை விமர்சனம் செஞ்சார் விஜய். அதாவது, என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். சொல்ல முடியாத அளவு வேதனை, வழியில் இவ்வளவு நாள் நான் அமைதியாக இருந்தோம். அப்படி அமைதியாக இருந்த நேரத்தில் நம்மை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள் என நம்மை சுற்றி பின்பட்டது, பரப்பப்பட்டது. இவை அனைத்தையும் சட்டம் மற்றும் சக்தியின் துணையோடு துரைத்து எறிய போகிறோம். ஆனால் அதற்கு முன் தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு நான் நாகரிகமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பம் இல்லை என அடிக்கடி சொல்கின்ற முதல்வர் தமிழக சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுகள் எவ்வளவு வன்மத்தை கக்கி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் உணரலாமா இருப்பார்கள்? உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல முடியாமல் மௌனம் காத்தார்களே, அதை தமிழக முதல்வர் மறந்துவிட்டாரா? உச்சபட்ச அதிகார மயக்கத்திலிருந்து தமிழக முதல்வர் பேசினாரே. மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இவை எல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டும் பேசிக்கொண்டு அரசியல் ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் தமிழக முதல்வர். இப்போது நான் கேட்ட கேள்வி அனைத்தும் நான் கேட்கவில்லை, உச்சநீதிமன்றம் கேட்டது. இவையெல்லாம் ஏன், எதற்கு என முதல்வர் அவர்களுக்கு புரிகிறதா? உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, நிஜத்திலும் மக்களுக்கு தமிழக அரசு மீது இருக்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக மண்ணில் புதைந்து விட்டது. இதுவாவது தமிழக முதல்வர் அவர்களுக்கு புரிகிறதா, இல்லை புரியவில்லையா? அப்படி புரியவில்லை எனில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்கள் புரிய வைப்பார்கள். அப்போது கூட இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படி என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்திற்குள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இப்போதே அந்த அறிக்கையை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என்று போன பொதுக்குழு என்ன சொன்னேனோ அதுதான் மீண்டும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவங்களில் மாபெரும் சக்தியாக நம் கூட நிற்கும் பொழுது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் யார்? அதனால்தான் தோழர்களே, நமக்கு வந்திருக்கும் இந்த இடையூறு தற்காலிக இடையூறு மட்டுமே. அதனால் அனைத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோடு கைகோர்த்து நிற்போம், மக்களுடன் களத்தில் இருப்போம், நம் பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்போதும் சொல்கிறேன், 2026 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே என்று அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் இதனால் ரொம்பவே கலக்கத்தில் இருக்கார். அவர் கண்டிப்பாக ஸ்டாலின் ராஜினாமா செய்து அதை சமர்ப்பிப்பார் என விஜய் பேசியிருக்காரு. விஜய் பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.